அங்கே குற்றாலநாதன் சொல்லிட்டு ஒரு சிவன் கோயில் இருக்குது. அங்கே போனீங்கன்னா அந்த கோயிலில் வந்துட்டு பலா மரம் இருக்கும். பலாப்பழம் இருக்கும் இல்லையா, அது ஒரு மரம் இருக்கும். அந்த மரம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த முடியில் தருவாயில் பார்த்திங்கனாக்கா அந்த பலா மரம் வந்துட்டு ஒரு லிங்க வடிவத்தில் இருக்கும். அங்கே லிங்கம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே விளைஞ்சிட்டு இருக்கிற பலா மரம் வந்து யாரும் தொடமாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. காரணம் அது சாமியோட பழம், சிவனோட பழம். அதனால் அதை அப்படியே சொல்லி தொடமாட்டாங்க. அது வரைக்கும் தான் எல்லாத்துக்கும் தெரியும். அதை தாண்டி சில ரகசியம் உள்ளே இருக்குது. என்ன, இப்போ சிவன் கோயிலுக்கு போகிறோம், போனீங்கன்னாக்கா சிவன்கிட்ட நேராக போயிட்டு சிவனே எனக்கு அதை கொண்டா இதை கொண்டா அது கூட இந்த பிரச்சனை தெரியலாம் அப்படிலாம் செய்வார். அப்படிலாம் முடியாது. பக்கத்தில் சண்டிகேஸ்வரர் இருப்பார். நீங்கள் அவர்கிட்ட தான் போய் சொல்லணும். அவர் காதில் போயிட்டு உங்களுக்கு தேவை என்னவோ அதை சொல்லிங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள், உங்கள் சங்கல்பம் என்னவோ அது, உங்கள் கோரிக்கை என்னவோ அதை சொல்லுங்கள். அவர் மூலியமாக சண்டிகேஸ்வரர் மூலியமாக சிவனுக்கிட்ட போய் பாஸ் ஆகும். மெதுவாக சொல்லணும் சண்டிகேஸ்வரர். எல்லோரும் நினைக்கிறதுக்கு சண்டிகேஸ்வரர் போய் கை தட்டுறீங்க, என்னமோ செய்கிறீங்க. எதுவுமே செய்யாது. உங்கள் தேவையை சொல்ல வேண்டிய இடம் சண்டிகேஸ்வரர் தான். சிவனை பார்க்குறீங்க, எல்லாம் வந்துங்க, அங்கே சொல்லிட்டு போங்க, பாஸ் ஆகிடும். சிவனை பார்க்கும்போது உங்கள் தேவையெல்லாம் நீங்கள் கேட்கலாம், கேட்காதீங்கலாம் நான் சொல்ல வரல. சண்டிகேஸ்வரர் தான் முறையிடணும். அதனால் வந்துட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வழிமுறையை நம்ம வச்சுருக்கிறோம். அது மூலயமா போச்சிங்கன்னா அங்கேயும் சொல்லுங்கள், இங்கேயும் சொல்லுங்கள். சிவன்கிட்ட மட்டும் சொல்லிட்டா நடக்காது. சிவன்ட்டு சொல்லிட்டு சண்டிகேஸ்வரர் சொல்லுங்கள், முடிஞ்சு போயிடும். ஏன்னா அவர் மூலியமாக தான் பாஸ். அவருக்கு தான் சேவகரை வச்சுருக்கிறாரு, அதுக்கு தான் இருக்கிறார். அதனால் சிவன் பக்கத்து எங்கே இருக்கோ அப்படியே பக்கத்தில் இந்த பக்கம் இருப்பார். அப்போ நீங்கள் சிவன்கிட்ட சொல்கிறது நடக்கிற காரியத்தை இப்போ சண்டிகேஸ்வரர் சொல்லணும். அதே மாதிரி இந்த குற்றாலநாதன்கிட்ட போயிட்டு கோயிலில் போயிட்டு பலா மரத்துக்கிட்டே நீங்கள் போய் சொல்லலாம். உங்கள் பிரச்சனையை பலா மரத்தை பார்த்தே சொல்லலாம். அவர் பலா மரத்தை நியமிச்சிருக்காரு. சிவபெருமான் எப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதனையும் படைச்சிட்டு பிரச்சனையும் படைச்சு கொடுத்துட்டாரு.